அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 37 செய்யுள் 35 ஒழுக்கத்திலே இரண்டாவது பாடல் இது. கள்ளி அகிலும் கருங்காக்கை சொல்லும் போல் எள்ளற்க யார்வாயும் நல்வுரையை தெள்ளி தின் ஆர்க்கும் அருவி மலை நாட நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு. அருவி தெளிவாக ஒலிக்கக்கூடிய அருவியை உடைய மலைநாடு தலைவனே என்று ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், கள்ளி என்கிற செடியிலே பிறக்கக்கூடிய அகில் என்கிற வாசனை திரவியம், கரிய காக்காய் வாயிலிருந்து வருகிற கரைதல், அது எந்த இடத்துல இருந்தாலும் அதை இகழமாட்டார்கள். அது கொடுக்கிற மதிப்பை வைத்தே அதற்கு பொருள் கொள்வார்கள். அதுபோல்தான் ஒரு மனிதன் கீழ்குலம் என்று நீங்கள் தெரிந்து நீங்கள் சொல்லுவதாக இருந்தாலும் அவர்கள் வாயிலிருந்தும் நல்ல வார்த்தை வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை போற்ற வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நாயே கடித்திருந்ததாயினாலும் உடும்பினுடைய மாமிசத்தை அதனுடைய பலன் கருதி பார்ப்பார்கள் கூட உண்பார்கள் என்று சொல்கிறார். நாய் கவ்விய உடும்பினுடைய மாமிசம், அதை பற்றி அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உடும்பின் மாமிசம் உடலுக்கு நல்லது என்று உணர்ந்த காரணத்தினால் பார்ப்பார்கள், அதை உண்ணுவார்கள். அது எந்த இடத்திலிருந்து வந்தது என்று பார்க்க மாட்டார்கள். நாய் கடித்ததா என்று பார்க்க மாட்டார்கள். நாய் வாய் வைத்ததா என்று பார்க்க மாட்டார்கள். அதுபோல நல்ல வார்த்தைகளை கீழ் மக்கள் என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் புறந்தள்ளி வைத்து சொன்னாலும் கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே நல்லது, அதை இகழக்கூடாது என்று சொன்ன பாடல். மீண்டும் பாடல். கள்ளி அகிலும் கருங்காக்கை சொல்லும் போல் எள்ளற்க யார் வாயும் நல்வுரையை தெள்ளிதின் நார்க்கும் அருவிமலை நாட நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு. நன்றி, வணக்கம்.